ஹாய் ஆல், அது நேற்று ஆஃப்டர்நூன் போல் எடுத்த மினி விலாக் தான். இன்றைக்கி ஆடி கிருத்திகை வந்து அரௌண்ட் 6:30 போல் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே அதாவது இன்றைக்கி வந்து அரௌண்ட் 4:20 to 4:30 போல் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் நேற்றே வந்து ஆடி கிருத்திகை சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வீடு பெருக்கி மாப்லாம் போட சொல்லிட்டேன். நான் வந்து கார்த்திக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து முந்தின நாள் நைட் ராகி ஊற வச்சுருந்தேன். அதை ஸ்ப்ரவுட் பண்ண ரெடி பண்ண வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடும் ஊட்டி விட்டுட்டேன். நான் போயிட்டு குளிச்சுட்டு பேசிக் ஸ்கின் கேர் மட்டும் போட்டுட்டு வந்தேன். வந்து பார்த்தா கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் வந்து பூஜை சாமானும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாரு. எனக்கு அந்த நாள் அன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க் வந்ததுனால நடுவில் அதுவுமே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் இவ்வளோ வேலை பார்த்து டயர்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கூடவே அவருக்கு பன்னும் வச்சு கொடுத்துட்டேன். பருப்பு பாயாசம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு பருப்பெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து வெல்லம் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்ச வெல்லத்தை வந்து நல்லா விசில்ஸ் வச்ச பருப்பில் வடிகட்டி எடுத்துக்கிட்டு முந்திரி வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே ஒரு 2 ஏலக்காவும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், பருப்பு பாயாசம் ரெடி பண்ணிவிட்டேன் சாமி படைக்கிறதுக்கு. அரௌண்ட் 5 o'clock போல் வெளியில் விளக்கேற்றிட்டு சாமி படைக்கலான்னு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். முருகர் வைக்கிற அந்த மனையில் வந்து ஷட்கோண கோலம் தான் போட்டிருந்தேன். அரௌண்ட் 6:30 ஆனதும் முருகருக்கும் வேலுக்கும் வந்து சந்தனம், விபூதி அண்ட் பால் இது 3த்தையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகரை தூக்கி அவங்களோட மனையில் வச்சுட்டு வெத்தலை தீபம் ஏற்றிட்டு நல்லா சாமி படைச்சாச்சு. உங்களுக்கு எப்படி உங்களோட ஆடி கிருத்திகை போச்சு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பருப்பு பாயாசம் பிடிக்குமா பால் பாயாசம் பிடிக்குமா அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.